அதிமுகவில் நேற்று ஓபிஎஸ் சொன்னார் 2 கோடி ரூபா முதலமைச்சர் கேட்டாங்க. எனக்கு அவசர செலவுக்கு தேவைப்படுது, கட்சி பணத்திலேருந்து கொடுங்க, கொஞ்சம் 2-3 நாளில் கொடுத்துறேன்னு சொல்லி கேட்டாங்க. நான் கொடுத்தேன். உடனே 2-3 நாளில் அந்த பணத்தை திருப்பி கொடுத்துட்டாங்கன்னு சொன்னார். 2 கோடி ரூபாய் நம்முடைய கழக நிதியை எனக்கு தாருங்க அம்மா கேட்குறாங்க. உண்மையிலே கண்ணீர் விட வேண்டிய நிகழ்ச்சி அது. நான் உடனே ஒரு இடத்தில் திருப்பி தந்துக்கிறேன் நம்ம கேட்டு உடனே நான் தந்து என்னிடம் ஒரே மாதத்தில் அந்த 2 கோடி ரூபாய் மன்மக அம்மார்கள் தந்தார்கள். இது ஓபிஎஸ் சொன்னதில் தப்பு இல்லை. நாங்களே என்ன சொன்னோம், ஜெயலலிதாவோட பெருந்தன்மையை காட்டுது. திமுக அறக்கட்டளைன்னு வச்சுட்டு கோடிக்கணக்கான பணத்தை சேர்த்து உங்கள் குடும்ப உறுப்பினர்களை மட்டும் அதில் உறுப்பினராக்கி அதில் இருக்கிற பணத்தை மங்காம் போடுறாங்க, எல்லாத்தையுமே சுருட்டுறாங்க. கட்சி பணத்தை சுருட்டுறது திமுகவின் கலாச்சாரம். அப்படி இருக்கும்போது ஜெயலலிதா கட்சி பணத்தை 2 கோடியாக கடனாக வாங்கி திருப்பி கொடுத்துருக்காங்கன்னா அவங்க எந்த அளவுக்கு கட்சியை நடத்தியிருக்காங்க, எந்த அளவுக்கு மனசாட்சியோடு இருந்திருக்காங்கன்னு பாருங்கள். ஓபிஎஸ் இது சொல்கிறதுலேருந்து இது தெரியுதுன்னு சொன்னோம். உடனே இபிஎஸ் அம்மாவை கலங்கப்படுத்துகிறாங்க. என்ன கலங்கப்படுத்துகிறாங்க? அம்மாவுக்கு 2 கோடி கடன் கொடுத்தாங்க. வெக்கக்கேடான விஷயம் இல்லை. இவர் தான் விசுவாசி, அம்மாவுக்கு மிகப்பெரிய விசுவாசிங்கிறார். நல்லா சிந்திச்சு பாருங்க, எவ்வளவு மோசமான வார்த்தை. ஒழுங்காக வீடியோவை பார்த்தீங்களா? நீங்கள் தான் வீடியோவே பார்க்குறது இல்லையே. உங்களுக்கு ஒரு இதே கிடையாது. யாரோ சொல்லியிருக்காங்க, வந்திருக்காங்க. அவர் பேசுனதில் தப்பே இல்லை. அந்த ஜெயலலிதா அவர்களை பெருமைப்படுத்தி தான் பேசியிருக்காரு. அதை முதல்ல இபிஎஸ் புரிஞ்சுருக்காங்க. அப்புறம் ஓபிஎஸ் ஒரு கருத்தை சொன்னார். என்னென்னு கேட்டிங்கன்னா, இபிஎஸ் சில விஷயங்களை பண்ணார், அதெல்லாம் நான் வெளியில் சொல்லக்கூடாது, அது அரசாங்கம் சம்மந்தப்பட்ட விஷயம், அதெல்லாம் நம்ம சொன்னோம்னா இபிஎஸ் ஜெயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீ என்னென்ன செஞ்சேங்கிறது எனக்கு நல்லா தெரியும். அந்த 4.5 வருஷத்தில் அரசில் உட்காந்துட்டு முதலமைச்சரை உட்காந்து எனக்கு அத்துப்படி நான் கையெழுத்து போட்டதே ஃபைல் பூரா அங்கே அடுத்ததுக்கு போகும். நான் அவுத்து விட்டேன்னா எங்கே போகணும்? திகார் செயலுக்கு நீ போகணும். உடனே அதுக்கு இபிஎஸ் ஓபிஎஸ் தான் கூடிய சீக்கிரம் ஜெயிலுக்கு போவாருன்னு சொல்லியிருக்காங்க. சொல்லையா, என்ன ரகசியம் சொல்லையா, உனக்கு தான் தெரிஞ்சுக்கிட்டே சொல்லு, மக்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். அது மட்டும் இல்லை, பல வழக்குகள் அவர் இருக்காரு, பல வழக்குகள் அவர் சந்திச்சுட்டு இருக்காரு. அவர் விரைவில் பல வழக்குகள், ஒரு வழக்கு இல்லை பல வழக்குகள் அவர் போகிறது நிச்சயம். என்னை பொறுத்தவரை நீங்கள் 2 பேருமே ஜெயிலுக்கு போகிறது உறுதி. உங்கள் மந்திரிக்கு பூரா ஜெயிலுக்கு போகணும். எம்ஜிஆர் ஆரம்பித்த கட்சியில் இவ்வளவு கொள்ளை அடித்து ஊரை ஏமாற்றி மந்திரியில் லஞ்சம் வாங்கினவனெல்லாம் அடித்தார் எம்ஜிஆர். அந்த கட்சியை வச்சுக்கிட்டு ரெட்டையில ஓட்டை வாங்கிட்டு ஒவ்வொரு மந்திரியும் ஆயிரக்கணக்கான கோடியை சம்பாதிச்சு வச்சுக்கிட்டு நீ ஜெயிலுக்கு போவேன், நான் ஜெயிலுக்கு போவேன் நான் பேசுகிறீங்க. 2 பேரும் ஜெயிலுக்கு போக போகிறீங்க, ஜெயிலுக்கு போகணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய எம்ஜிஆர் பேரை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி லூட் அடிச்சுக்கிட்டு ஏமாற்ற முடியாது. அதிமுக தொண்டர்களையும் எம்ஜிஆர் பக்தர்கள் எல்லோரும் மனசில் அவங்கவுங்களுக்கு ஒரு இது தெரியும். எம்ஜிஆர் பற்றி தெரியுமில்ல, எல்லா அதிமுக தொண்டர்களுக்கும் தெரியுமில்ல, எப்படி நடத்தினார் கட்சி. இந்த மாதிரி ஒரு பெரிய கொள்ளை கூட்டம் இது பண்ணிவிட்டு நீ ஜெயிலுக்கு போவேன், நான் ஜெயிலுக்கு போகணும், ஒருத்தர் மேலே ஒருத்தர் குற்றம் சாட்டுறதுனா எப்படி? ஓபிஎஸ் கொஞ்சம் நாகரிகமாக பேசுகிறாரு, இபிஎஸ் வானெல்லாம் பேசுகிறாரு. இபிஎஸ் நாகரிகமாக பேச கற்றுக்கங்க அப்படிங்கிற கருத்தை சொல்லி விடுங்களேன். இபிஎஸ் செய்த தப்பை நாங்கள் சுட்டி காட்டுவோம். அதே சமயத்தில் இபிஎஸ் மேலே தப்பான குற்றச்சாட்டு யாராச்சும் வச்சேன்னா அதை நாங்கள் எதிர்த்து தான் பேசுவோம். அதுக்காக கண்மூடிக்கிட்டு ஆதரிக்கணும்னு அவசியம் இல்லை. இவங்க செஞ்ச ஊழல்கள் எல்லாம் நியாயப்படுத்தவே முடியாது. எம்ஜிஆரின் தொண்டர்கள் யாரையுமே அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அப்படிங்கிறது தான். நான் பல விஷயங்களை நேரடியாக பார்த்தவன், எம்ஜிஆர் ஆட்சியிலையும் பார்த்தவன், ஜெயலலிதா மேடம் ஆட்சியிலையும் பார்த்தவன், உங்கள் இதிலையும் பார்த்தவங்க. அதனால் நீங்கள் யோகியர்கள் மாதிரி பேசாதீங்க. யூபிஎஸும் ஓபிஎஸும் 2 பேர்த்துக்கு எங்கெங்கே சொத்து இருக்குதுன்னு பெரிய லிஸ்ட்டே என்கிட்ட இருக்குது. மந்திரியெல்லாம் எங்கெங்கே சொத்து வாங்கினாங்கிற லிஸ்ட்டே இருக்குது. அதுக்கப்புறமா உங்களை கண்மூடிட்டு இது பண்ண சொல்கிறீங்களா? ஆரம்ப கட்டத்தில் இவங்களுக்கு இபிஎஸ்க்கு நாங்கள் கொஞ்சம் ஆதரவாக இருந்ததுக்கு காரணம் எம்ஜிஆர், அவர் ஆரம்பித்த கட்சி, அதுக்கு ஒரு தலைமை தாங்குகிறாருன்னு ஒரு மரியாதை தான் வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் அவங்க பண்ணின விஷயங்கள்லாம் நிறைய விஷயத்தை பார்த்த உடனே இவங்க போக்கு சரியில்லை அப்படிங்கிறது தான். எம்ஜிஆருக்கு துரோகம் செய்கிறார்கள் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் எதிர்க்க ஆரம்பிச்சிருக்கோம். அதிமுக தொண்டர்கள் இதாகாதீங்க, மனசாட்சிப்படி செயல்படுங்க, அவர் கட்சியை காப்பாற்றணும். இந்த மாதிரி கட்சியை பேரை வச்சுக்கிட்டு உலகமாக ஊழல் பண்ணுறவங்களெல்லாம் நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படிங்கிறது தான் நம்முடைய கருத்து.